ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல மாறன் கதையில ஜூலை 14 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எங்களுக்கு. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த வில்லியும் அந்த வில்லியோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அம்மா நான் எப்படியோ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே நான் ஏமாத்திட்டேன். ஆனா நான் மட்டும் கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியல. அதுக்கு வில்லியோட அம்மா சொல்றாங்க, அதாண்டி நானும் நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் 5 மாசத்துல வயிறு வெளியில தெரிஞ்சுதானே ஆகணும். இப்ப நீ என்னடி பண்ண போற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதாம்மா எனக்கும் தெரியல. எப்படியாவது மச்சான என் வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டா போதும். அவரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட நல்ல விதமா பேசுறாரு. அதை பயன்படுத்தி எப்படியாவது அவரு கூட பேசிடணும் அப்படின்னு சொன்னதோட வில்லியோட அம்மா சொல்றாங்க, அதாண்டி நானும் சொல்றேன். இங்க பாரு, நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. அத முதல்ல எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணு. இது கேட்டதோட வில்லியும், ஆமாமா ஃபர்ஸ்ட் அத முதல்ல நான் பண்ணணும். இல்லைன்னா இந்த வீராவும் மாறணும் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னை பத்தின உண்மைகளை எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணி என்னை மாட்டி விட பாப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணுமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதோட வில்லி சொல்றாங்க, ஆமாண்டி அதுக்கு பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அம்மா நேத்து வேற அந்த கண்மணி அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? இது மாதிரி நான் கர்ப்பமாவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அத கண்மணி அக்கா என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? பரவாயில்ல கண்மணி அக்கா எனக்கு உண்மையாதான் இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுப்பேன். அதுக்கு வில்லியம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, எதுக்கும் பாத்துக்கோ, அவளும் அந்த குரூப்ல ஒருத்தி தானே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லம்மா அக்கா என்கிட்ட எல்லா பிளானையும் சொல்றாங்க. நான் தான் அவங்க கிட்ட எந்த பிளானையும் சொல்லாம இருக்கேன். இது கேட்டதும் வில்லியோட அம்மா சொல்றாங்க, அப்படியா, சரி அப்ப அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க நமக்கு ஆதரவா இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வில்லி சொல்றாங்க, அம்மா ஃபர்ஸ்ட் நான் கர்ப்பமா இல்ல நாடகத்தை கண்டிப்பா அந்த வீரா நிரூபிச்சிருவா. அதுக்கு முதல்ல ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லியோட அம்மா அந்த வில்லி கிட்ட ஒரு பிளான சொல்றாங்க. இது கேட்டதும் வில்லியும், சூப்பருமா இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம அத்தைய காமிக்கிறாங்க. வள்ளி அத்தைய அவங்க கிச்சனுக்குள்ள போயிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வீரா சொன்ன விஷயம் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி இவ கர்ப்பமா இல்லையோ, ஆல்ரெடி அம்மா உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா இப்ப அவங்க அம்மாவே உயிரோட வந்துட்டாங்க. ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருப்பாளோ? நம்ம தான் தேவையில்லாம அவளை நம்பிக்கிட்டு இருக்கோமோ? ஆரம்பத்திலேயே வீரா சொன்னப்ப நம்பல, ஆனா அவ உண்மையை நிரூபிச்ச பிறகு நம்புறோம். அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு வள்ளிக்கு. கிச்சனுக்குள்ள நின்னுகிட்டே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு. அப்பதான் அந்த பக்கமா வில்லி வராங்க. வில்லி என்ன சித்தி சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு அத்தை சொல்றாங்க, ஆமா விஜி சமைச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணுமா? அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இதுதான் நமக்கு சரியான நேரம், அப்படியே இவங்க கிட்ட பாசமா இருக்க மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு அந்த வில்லி அத்தை கிட்ட, அத்தை இது மாதிரி நான் கர்ப்பமா இருக்கேன்னா அதனால ஹெல்த்தியா தான் கண்டிப்பா சாப்பிடணும். ஊருக்குள்ள இருந்தேன்னா கண்டிப்பா நான் ஹெல்த்தியா சாப்பிடுவேன். ஆனா நான் இப்ப இருக்கிறது சிட்டில இல்ல, அதனாலதான் நானா எதுவும் செஞ்சு சாப்பிட முடியாது. சித்தி எனக்கு ஹெல்த்தியா கொஞ்சோண்டு பால் மட்டும் காய்ச்சி கொடுக்குறீங்களா? இது கேட்டதோட அத்தை சொல்றாங்க, அதுக்கு என்ன காய்ச்சலாமே, சரி அப்படியே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அப்ப கேட்டதோட விஜிக்கு செம ஷாக்கு. இன்னும் இது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆஹா, ஹாஸ்பிட்டல் போனா நம்மளை பத்தின உண்மைக்கு தெரிஞ்சு போயிருமே, நம்ம ஹாஸ்பிட்டல் போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வில்லி அதிர்ச்சியில நிக்கிறத அத்தை கவனிக்கிறாங்க. அத்தை நேரா, ஏய் என்னடி யோசிக்கிற, ஹாஸ்பிட்டல் போறது நல்லதுதான், அங்க ஹெல்த்தியா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதன்படி நடக்கிறது நல்லது தானே. இது கேட்டதோட விஜயும், ஆமா சித்தி, ஆமா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க.
அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட வள்ளி நினைக்கிறாங்க கண்டிப்பா இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதான் வந்துட்டு இவ கொஞ்சம் பயப்படுறா அப்படின்ட்டு நம்ம வள்ளிக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த விஜய் வந்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. அந்த வள்ளி இருக்கால்ல அவ என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. எத்தனை நாளுமா நான் சமாளிக்கிறது? அதுக்கு அந்த விஜயோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, ரொம்ப நாள் நம்மளால சமாளிக்க முடியாது. நான் சொல்ற ஐடியாவை சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ணு. இதை கேட்டதோட வில்லியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, வில்லியோட அம்மா வந்துட்டு கையில ஒரு பொடி கொடுக்குறாங்க. அப்ப வில்லியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த பொடி போதும் கார்த்திய உன் வழிக்கு கொண்டு வரதுக்கு. இது கேட்டதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடியை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு நேரா கிச்சனுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி, வீரா எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா இதை மட்டும் நீ கலந்து அவகிட்ட எப்படியாவது கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, அவ ஈஸியா வந்துட்டு என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே உளறிடுவா. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவ கொஞ்சம் உஷாரான பாட்டி, ஸோ இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, வீட்லயே இருக்கிறதுலே என் மேல மட்டும்தான் அவ கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கா. ஸோ அவளை சுலபமா ஏமாத்திடலாம். நீங்க கவலைப்படாதீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதை ஜூஸில் கலக்குறாங்க. கலந்ததோட ஹீரோயின் சொல்கிறாங்க, கொண்டு போய் கொடு. கொண்டு போய் கொடுத்ததோட அவளுக்கு மயக்கம் வரும். அப்போ அவளை கொண்டு போய் எப்படியாவது பெட்டில் படுக்க வச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம நினச்சது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிடும். இது கேட்டதும் நம்ம ஹீரோயினோட அக்காவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை கொண்டுக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி வந்துட்டு அந்த பொடியை காஃபியில் கலந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கண்மணி இங்கேருந்து போயிட்டு, எங்கே போகிற, இது யாருக்கு அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இது கார்த்தி மச்சானுக்கு, அவருக்கு தான் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நான் கொண்டு போகிறேன். அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கர்ப்பமாக இருக்க, இந்த மாதிரி நேரத்தில் இப்படிப்பட்ட ஹெவியான வேலை எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே பாரு, நீ இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது நல்லது, உனக்காக தான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொன்னதோட நம்ம விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவங்க தடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. இல்லைக்கா, நான் வந்துட்டு நானே போய் கொடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னு. அது கேட்டதோட நம்ம கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எப்போ கொண்டு போய் கொடுப்ப கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு, நான் கொண்டு போய் கார்த்திக்கு கொடுக்குறேன், இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுக்க, உடனே அந்த வில்லியும் சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஜூஸை வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம கண்மணி அங்கேருந்து வரும் பொழுது அங்கே இருக்கிற நம்ம வள்ளி கேட்குறாங்க, எங்கே போயிட்டுருக்க? காஃபி நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன், நீ என்ன தனியாக கொண்டுட்டு போகிற? அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, இந்த காஃபியை கார்த்திக்கு கொடுக்க சொல்லி அந்த விஜய் சொன்னா. அதுக்கு அத்தை சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் தான் எல்லாருக்கும் காஃபி கொடுக்க போயிட்டுருக்கேன், இங்கே வை அப்படின்னு சொன்னதோட உடனே கண்மணியும் காஃபியை அதில் வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போக, அப்போ வள்ளி வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. அதில் அந்த பொடி கலந்த காஃபி யாருக்கு போகுதுன்னா நம்ம ராகவனுக்கு போயிடுது. ராகவன் அந்த காஃபியை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த வில்லியை காமிக்கிறாங்க. வில்லி வந்துட்டு அந்த ஜூஸை கொண்டு போய் அவங்க ரூம்ல வச்சுட்டு குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு, சே எப்படியாவது மச்சானுக்கு கொண்டு போய் இந்த ஜூஸை கொடுக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஆகிருச்சு அப்படின்ட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு எப்ப இவ குடிச்சு முடிப்பா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க. அந்த விஜயம் குடிச்சு முடிச்சிடறாங்க. குடிச்சு முடிச்சதோட அவங்களுக்கு பயங்கரமா மயக்கம் வருது. மயக்கம் வந்ததோட டக்குன்னு பெட்ல படுத்துறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, மாறா ஃபுல்லா குடிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவ கண்டிப்பா உண்மைய சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப அந்த விஜய் வந்துட்டு உளர ஆரம்பிக்கிறாங்க, டே ராமச்சந்திரா, என் அப்பா சாவுக்கு நீ தாண்டா காரணம், உன்னை பழி வாங்குறதுக்காக தாண்டா நான் இந்த வீட்டு பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வீரா வந்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்றாங்க. மாறனும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும், அதுக்குதான் நான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறையவே வளரிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதோட நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்ப அந்த வில்லி வந்துட்டு உளறி முடிச்சதோட எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்ப அந்த வில்லி வந்துட்டு இன்னுமே புலம்பிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்ப வில்லியோட அம்மா இங்க இருந்து வராங்க. என்ன இது, இவ இப்படி உண்மையெல்லாம் உடம்பிக்கிட்டு இருக்காளே, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. கதவை சாத்திட்டு அந்த வில்லியோட முகத்துல தண்ணி தெளிக்கிறாங்க. அப்ப விஜய் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு, அம்மா என்னாச்சுமா,
அப்ப வில்லியோட அம்மா சொல்றாங்க, அங்க பாரு, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்த தெரியுமா? நீ பாட்டுக்கும் நம்மளோட பிளான் என்னென்னவோ எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் இந்த வீட்டுல உள்ளவங்க யாராவது பாத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏண்டி இப்படி உளறிக்கிட்டு இருக்க? இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அம்மா, நான் உளறிக்கிட்டு இருந்தேனா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா. கண்மணி அக்கா ஏதோ ஜூஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க. அது குடிச்சதோட எனக்கு மயக்கமாகிடுச்சு. அதோட நான் படுத்ததாமா தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இது கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லியோட அம்மா. இங்க பாருடி, அப்ப நமக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றாங்களோ? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அம்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்மணி அக்கா எனக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப வில்லியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே கூட்டா சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி நம்மள சிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தோணுது. நீ வேற உண்மையெல்லாம் சொல்லியிருக்க. யாராவது அதை வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்றது? இது கேட்டதோட நம்ம வில்லி சொல்றாங்க, அம்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா யாரும் வீடியோ எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, என்ன காரியத்துக்காக அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு மாறா, இந்த எவிடன்ஸ் போதும். நாளைக்கு காலையில எல்லாரையும் கூப்பிட்டு அவளோட முகத்திலேயே கிழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி நேரா அங்கேருந்து வந்து இதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம வில்லி இங்கேருந்து போயிட்டு, அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க ஏன் பக்கம் தானே அப்படின்னு சொன்னதோட கண்மணி சொல்றாங்க, ஏடி, என்னடி இப்படி பேசுற? நான் உன் பக்கம் தாண்டி எப்பவுமே. இந்த குடும்பத்தை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, நேத்து நீங்க ஒரு ஜூஸ் குடிச்சீங்கல்ல, அது குடிச்சதோட எனக்கு மயக்கம் ஆகிருச்சு. இது கேட்டதோட கண்மணி ஷாக் ஆகுறாங்க. ஆஹா, இவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்க கூடாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விஜய் கிட்ட, நான் உனக்கு ஜூஸ் கொடுத்தேன்னா? நான் உனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லையே. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அக்கா, நீங்க தானக்கா கொடுத்தீங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா ஆமா, நான் தான் கொடுத்தேன், மறந்துட்டேன். அது வள்ளியம்மா தான் போட்டு கொடுத்தாங்க, அதான் உனக்கு கொண்டாந்து கொடுத்தேன். இங்க பாரு, உனக்கு நீ இப்ப கர்ப்பமா இருக்கியல்ல, அதனால இந்த மாதிரி அடிக்கடி மயக்கம் வர்றது சகஜம்தான். அதை போய் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட வில்லி நினைக்கிறாங்க, நான் கர்ப்பமாவே இல்ல, ஆனா எனக்கு எப்படி மயக்கம் வந்துச்சு? ஏதாவது சூழ்ச்சி பண்றாங்களா அப்படின்னு விஜய்க்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஏ, அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்னம்மா, என்னாச்சு? எல்லாருமே கூப்பிட்டுருக்க. அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமாக்கா, எதுக்குக்கா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட உண்மையான முகத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். இது கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அம்மாடி, இங்க என்னம்மா நடக்குது? அதுக்கு நம்ம வீரா சொல்றாங்க, மாமா, இத்தனை நாளும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட மருமக இந்த விஜய் ரொம்ப நல்லவ, இந்த குடும்பத்துக்கு எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டா அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவ இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறதுக்கான ஆதாரம் என் கையில இப்ப இருக்கு. இது கேட்டதும் நம்ம விஜய்க்கு செம ஷாக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, மாமா, நான் ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்ததோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதுல அந்த விஜய் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்க போறேன். ராமச்சந்திரனாலதான் எங்க அப்பாவே இறந்தாரு. அவரு ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். என் அப்பா மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் இந்த ராமச்சந்திரன். அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த வீடியோல இருக்குது. இது கேட்டதும் நம்ம ராமச்சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. வள்ளியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்ன காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம விஜய் சொல்றாங்க, மாமா, இது எல்லாமே பொய். என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி என் மேல அநியாயமா பழி போடுறாங்க. அதுக்கு நம்ம வள்ளி கேக்குறாங்க, அப்ப அந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றியா? அந்த வீடியோல எல்லா உண்மையும் இருக்கு, ஆனா நீ பொய்ன்னு சொல்ற. உன் வாயாலேயே நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்க அப்படிங்கறத புலம்பிக்கிட்டு சொல்லியிருக்கா. ஆனா இப்ப எங்ககிட்டயே பொய் சொல்றியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாஸ்டர் பிளான் பண்ணி எப்படியோ அந்த வில்லிய காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.